அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல ஒரு சந்தோஷமா, மகிழ்ச்சியா அமையத்துக்கு வாழ்த்துக்கள். பொங்கலோட வாரம் ஆரம்பம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. லைஃப்பை ஜாலியா கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு ராசி பலன் கேட்கறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பிரச்சனைகள் உள்ள ராசிகளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளை எப்படி கொண்டு போகிறது, எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கொஞ்சம் பாசிட்டிவாகவும் உங்களுக்கு வைபாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 11/1/2026 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி பகல் காலை 10:23 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. சித்திரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை 6:15 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் இருக்குது. துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6:34க்கும் சூரியன் மறைவு மாலை 5:59க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுற நேரம் பார்த்திங்கன்னா 4:33 மாலை 5:59 வரைக்கும். யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் 12:16 1:42 வரைக்கும். குளிகை பார்த்திங்கன்னா பகல் 3:08 4:33 வரைக்கும் இருக்குது. இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். புது வீடு புக, காது குத்த, கல்வி படிக்க ஆரம்பிக்க, பூநூல் கல்யாணம், பதவி ஏற்க, குளம் கிணறு வெட்ட, பயிர் தொழில் செய்ய, நகை அணிய, திருமணம், சாமி அமைக்க, நோயாளிகளை மருந்து உண்ண வைக்கிறதுக்கும் குளிக்க வைக்கிறதுக்கும் கருத்தரிக்கவும் ஏற்ற ஒரு நாள். சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். ஆனால் திதி பார்த்திங்கன்னா நவமி திதிங்கிறனால சரியில்லை. அது எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் செய்கிறது, போரிடுறது, பகைவனை சிறைப்படுத்துறது, அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்களை அழிக்கிறது, நண்பர்களோட பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை செய்கிறதுக்கு நவமி திதியில் ஈஸியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு விருத்தி, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு ஓய்வு, கடக ராசிக்கு சிரமம், சிம்ம ராசிக்கு லாபம், கன்னி ராசிக்கு நட்பு, துலாம் ராசிக்கு பக்தி, விருச்சிக ராசிக்கு நன்மை, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு களிப்பு, கும்ப ராசிக்கு சோர்வு, மீன ராசிக்கு போட்டியாக இருக்குது. நாளை கேஷுவலாக கொண்டு போங்க. இப்போ ராசி பலன். மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு நாளை எப்படி உற்சாகமாக கொண்டு போகலான்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு போங்க. இன்றைக்கி உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு நல்ல சாதகமான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்சபடியே செஞ்சு முடிக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களோட இலக்குகளை ஈஸியாக நம்பிக்கையோட அமைச்சு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்களோட நண்பர்கள் மற்றும் நெருங்கியவங்கக்கிட்ட நல்ல ஒரு உறவு முறை பராமரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடுற நாளாக தான் இருக்கும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். வேலையில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேலைகள் லீவுனாலும் சில வேலை விஷயமாக செய்கிற செயல்கள், கான்டாக்டுகள், அந்த மாதிரி விஷயத்தில் நல்ல ஒரு பலன் தர மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேஷராசிக்காரங்க உங்களால் சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போகிறது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நன்மை அளிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்கள்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல ஒரு திருப்தி நிறைஞ்ச நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கும். அது மூலிமா நல்ல ஒரு கஸ்டமர்கள்கிட்ட நல்ல சர்வீஸ் செஞ்சு பேரும் பாராட்டும் எடுக்கிற விதமாக தான் இருக்குது. வருமானம் அதிகமாகிற நாளாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பண வரவும் நல்லா தான் இருக்குது. ஜாலியாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நாளை முழுக்க இன்றைக்கி இனிமையாக உணர்கிற மாதிரி இருக்கும். ஒன்றா வெளியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பண வரவும் நிறைய இருக்குது. குடும்பத்தோட கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் போகிறதுக்கும், காதலர்கள் ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள்.
இனிமையான தருணங்கள், நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்காலம் குறித்த முடிவுகள் எடுக்கவும், நீங்க நெனச்ச காரியத்த விரும்பியபடி பேசி 2 பேரும் கருத்து பரிமாற்றங்கள் பண்ணிக்கிறதுக்கும் ஏற்ற திருப்தியான ஒரு நாளா இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. உங்களோட ஆசைகள நிறைவேத்திக்க நாள் சாதகமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பண வரவு அதிகமா தான் இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். அது இன்னைக்கு நீங்க சேமிக்கிற சேமிப்பு எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியும், உற்சாகமும் தரக்கூடிய விதத்தில தான் பண வரவு இருக்கு. பண சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். சேமிப்பும் அதிக அளவுல உயர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை, உறுதி எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. மேஷ ராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா இருக்கு. அனுகூலமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இன்னைக்கு காத்தடிக்கும். பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்க நாள சுறுசுறுப்பாவும், ஜாலியாவும் கொண்டு போறதுக்கு பிளான் பண்றது நல்லது. உங்களோட குடும்பத்தில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள், நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிறப்பான நாள். உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம் காரணமா நல்ல ஒரு வெற்றியும், திருப்தியும் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலை செய்ற இடத்துலயும், தொழில் செய்ற இடத்துலயும் கூட வேலை செய்றவங்க, பார்ட்னர்கள் மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சிலருக்கு தேவை அறிஞ்சு உதவுற மாதிரி இருக்கும். தொழில் சம்பந்தமான வங்கி கடன்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன்லயே இருங்க. பலன் நல்லா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில திட்டமிடுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். அ மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கிறனால முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக்கலாம். இந்த நாள் சிறப்பானதா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செய்கிற செயல்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. நல்ல ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவும் உறுதியும் இருக்கிறனால எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தன்னிச்சையாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள், செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு, தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட செயல்திறன், சுய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெற விதமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு உங்களோட உணர்வுகளை தெளிவாக, மகிழ்ச்சியாக, ஜாலியாக தொணக்கூட பகிர்ந்துக்கிறது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். நேர்மையாக நடந்துக்கிற விதமும் சரி, 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷமான தருணங்களை, இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மகிழ்ச்சியான ஆள் இருக்கிறதுனால திருப்தியாகவும் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாகவும் இருக்குது. காதலர்களுக்கும் இது சிறப்பான ரொமான்டிக்கான நாளாக தான் இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்குது. வரவு நல்லாயிருக்கும். அது மூலிமா மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுது. குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும். சேமிக்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. நல்ல ஒரு பயன் தர விதமாக சேமிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும், உங்களோட சேமிப்பு உயர்றதை பார்த்து மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் முழு ஆரோக்கியமும் இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கும். இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. உங்களோட பொறுப்புகளையும், உங்களோட செய்ய வேண்டிய கடமைகளையும் எப்படி சமாளிக்கிறது, சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பணம் விஷயத்தில் வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நாள் முழுக்க ஒரு மெஷின் லைஃப், இயந்திர கதியில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மனசுக்கோ திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில் இருப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான பயமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இன்றைக்கி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் உங்களோட இயந்திரத்தனம் ஏனோ தானோன்னு இருக்கிறது உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சவால்கள் இருக்கத்தான் செய்து திட்டமிட்டு உங்களோட செயல்களை, காரியங்களை செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கூட பிறந்தவங்க கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பசங்களாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது.
இன்னைக்கு பொறுப்போட நடந்துக்கிட்டீங்கன்னா, ப கொஞ்சம் பண பிரச்சனையும், குடும்பத்தில இருக்கிற அ சூழ்நிலைகளையும் சமாளிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். எல்லாரையும் அனுசரிச்சு போங்க. எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தாமதமா கிடைச்சாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பொறுமையும், நிதானமும் ரொம்பவே அவசியமா தேவை. வார்த்தைகள்ல பொறுமை தேவை. உறவினர்கள் வருகை கொஞ்சம் செலவை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் பார்த்து நிதானமா பார்த்து பேசுறது நல்லது. அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விடாம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில சிறப்பான பணி தொழில்ல வளர்ச்சியெல்லாம் பெருசா இருக்காது. பெருசா எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு கடமைய மட்டும் செய்யுங்க. லாபம் குறையாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கூட வேலை செய்றவங்கள தட்டி குடுத்து வேலை வாங்குனீங்கன்னா நல்லது. ஏன்னா, அவங்கள் மூலியமா சில பிரச்சனைகள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும், எந்த ஒரு செயலும் செய்யாம இருக்கிறது நல்லது. பதட்டம் அதிகமா இருக்கும். கவனமா திட்டமிட்டு உங்களோட வேலைகளையும், தொழிலையும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட நல்லுறவ வளர்க்க முடியாது. ஏன்னா, ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகள் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அத தொணக்கூட உறவுல மகிழ்ச்சியா இருக்கிறத பாதிக்கிற மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனா பேசுங்க. உங்களோட பிரச்சனைகள அவங்களுக்கு தெளிவா புரியிற மாதிரி எடுத்து வைக்கிறது நல்லது. அவங்களோட கருத்துக்கு மதிப்பும், மரியாதையும் குடுத்து, அவங்களுக்கு செவிசாய்ச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பொறுப்புகள் அதிகமா இருக்கிறனால, செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் தேவையில்லாத செலவுகள். பணத்த சாதுரியமா செலவு செய்ய வேண்டியது அவசியம். வீண் செ வீண் வெல் அ செலவுகள் செஞ்சீங்கன்னா, விரயங்கள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பண இழப்பும் ஏற்படலாம். பார்த்து பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, கொஞ்சம் எண்ணெய் சம்பந்தமான பிரச்சனைகள், எண்ணெய் அதிகமா சாப்பிடாம இருந்தீங்கன்னா, தோல் எரிச்சலால பாதிப்பு ஏற்படாம பார்த்துக்க முடியும். மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டா எடுத்துக்கங்க. இன்னைக்கு ஸ்கின்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு சில பிரச்சனைகள எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்க பலன கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சாதகமான பலன்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாள் போற போக்குல கொண்டு போனா போதும்னு நெனச்சுக்குங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாத உணர்ச்சி வசப்படாம பார்த்துக்கிறது நல்லது. உங்க மனசுல சமநிலையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். எதுக்கும் எமோஷனல் ஆகாதீங்க, சென்சிட்டிவ் ஆகாதீங்க. மனச அமைதியா வச்சுக்க பாட்டு கேட்கறது, சினிமாவுக்கு போறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லது. பயணங்கள் கொஞ்சம் இருக்கிற மாரி தான் இருக்கு. அது அ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பண இழப்போ இல்லைன்னா அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில ஒற்றுமை குறைய வாய்ப்புகள் இருக்கு. பணத்தால பிரச்சனைகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். பெரிய மனிதர்களோட நட்பு, பேச்சு உங்களுக்கு இன்னைக்கு நம்பிக்கையும், நல்ல ஒரு ஆதரவையும் குடுக்குற மாதிரி இருக்கு. உறவினர்கள் ஒரு சிலருக்கு ஆதரவா இருப்பாங்க. கடன்கள்ல இருந்ததுன்னா, அத குறைக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா, நீங்க கையில வச்சிருக்கிற பணம் கடன அடைச்சாலாவது அது ஒரு கணக்கா முடியும். இல்லன்னா இருக்கிற பணம் தொலையிறதோ, விரயமாகறதோ, அதுக்கு பின்னாடி தவிக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து பண விஷயத்தில ஜாக்கிரதை, ஆரோக்கியத்தில ஜாக்கிரதை, வேலையிலயும் கொஞ்சம் கவனம் தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலைகள் தொழில்ல ரொம்பவே கடினமா இருக்கா மாதிரி இருக்கும். நெறைய தொழில்ல நெறைய விஷயங்கள் அப்படியே நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. உங்களோட திறமையெல்லாம் பயன்படுத்தி புத்திசாலித்தனமா யோசிச்சு செய்ய வேண்டிய செயல்கள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவசரப்பட்டு தள்ளி போடாதீங்க. அது கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, காதலர்களுக்கும் சரி, உங்க துணை கூட கொஞ்சம் கருத்து வேறுபாட்ட வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செய்யாதீங்க. அத செஞ்சீங்கன்னா, தேவையில்லாத மனஸ்தாபங்களும், பிரிவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேசும்போது ரொம்பவே வார்த்தைகள்ல கவனம் தேவை. ஏன்னா, நீங்க இன்னைக்கு எமோஷனலா பேசுற சில வார்த்தைகள் உங்களோட பிரிவுக்கே அடித்தளமாகிற மாதிரி இருக்கும். அப்புறம் சமாதானம் செய்றதுக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள பக்குவமா கையாள வேண்டியது அவசியம். விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. சின்ன சின்ன விஷயத்தலாம் சீரியஸாவே எடுக்காதீங்க. போற போக்குல கேஷுவலா, ஜாலியா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கு. வீட்ல நெறைய செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். செலவுகள சுமையா நினைக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் செய்ய வேண்டிய செலவுகள்னு பார்த்தீங்கன்னா, இல்லை. அது எல்லாமே தேவையில்லாத செலவுகள். தேவையில்லாத ப்ரெஷர்னால செய்ய வேண்டிய செலவுகளா இருக்கு. செலவுகள கொஞ்சம் பாருங்க. தேவையில்லாத செலவுகள தவிர்த்துட்டீங்கன்னா தப்பிச்சுங்க. இல்லன்னா பண நஷ்டத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மழை, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்கறனால சளி, இருமல் பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளையும் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களோட நாளை உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்போடையும் நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் இன்னைக்கு செய்கிற வேலைகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிற விதமாக தான் இருக்கும். பசங்க வழியில் நல்ல ஒரு பொறுப்பான நடந்துக்கிறது மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாகிறதுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷமும் நல்ல ஒரு திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. பொருளாதார பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதை அப்படியே கடனை அடைச்சிட்டு மனசுக்கு நிறைவாக நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. உங்களோட இலக்குகளையும் உங்களோட நீண்ட நாள் விருப்பங்களையும் ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்கிற கண்ணை மூடிட்டு செஞ்சால் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன் தொழிலில் நல்லாவே இருக்குது. லாபம் அதிகமாகும். பண வரவு நிறைய இருக்கும். இன்றைக்கி வர பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கஸ்டமர்களோட ஆதரவும் நல்ல ஒரு உங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிறப்பாக பலனுள்ள வகையில் நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இன்றைக்கி துணைக்கூட பார்த்திங்கன்னா வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது காதலர்களுக்கும் பொருந்தும். நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாள். நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. சந்தோஷத்துக்கு குறைவில்லை. சிறப்பான நாளாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் குறித்து பேசி பலனடைகிறதுக்கும் உகந்த நாளாக இருக்கும். காதலர்கள் உங்களோட திருமண பேச்சுக்கு நல்ல ஒரு முடிவெடுத்து சீக்கிரமாக எதிர்காலத்தில் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. கையில் பண வரவு நல்லா இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சேமித்து நல்ல ஒரு பலனும் நல்ல ஒரு உற்சாகமும் தர விதத்தில் தான் இருக்கும். உங்களோட செலவுகளும் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக மகிழ்ச்சி தர விஷயங்களுக்காக செலவு செய்கிறது. அது திருப்தியும் குடும்பத்துக்கே மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனையே இல்லை. ஜாலியாக நாளை கொண்டாடுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் தேக ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக சிறப்பான ஆரோக்கியத்தை இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக தான் இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்காது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நாளை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறதுக்கு உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. உங்களோட இன்றைக்கி உங்கள் சுற்றி நடக்கிற விஷயங்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம். அது கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், பார்த்து சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியது அவசியம். உங்களோட இன்றைய பொறுப்புகள் காரணமாக ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிட வாய்ப்பு இருக்குது. நாள் பெரிய அளவுக்கு சாதகமாக இல்லை. ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை சிறப்பாக பயன்படுத்திக்கினா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பொறுப்புகள் நிறைய இருக்குது. பசங்களால் சில எதிர்பாராத சூழ்நிலைகள் இன்னும் சரி தெளிவாக சொல்லணும்னா உங்களோட பேச்சில் சிறப்பாக கண்காணித்து பேசி கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். வியாபார விஷயமாக கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. எல்லாருக்கிட்டேயும் இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். பின்னாடி முன்னேற்றம் இருக்குது. பணவரவு இருக்குது. ஆனால் செலவுகள் இருக்கத்தான் செய்யும். சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து நடந்துக்குங்க. கன்னிராசிக்காரங்க இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை முழு அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டிய ஒரு நாள். கொஞ்சம் கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது. அது மூலிமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஏனோ தானோன்னு வேலை செய்யாதீங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் செய்கிற வேலைகளில்
ப்ரொஃபஷ்னலா நடந்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா காதலர்களுக்குள்ளேயும் முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தைகள பகிர்ந்துக்கிறது நல்லது. அது 2 பேருக்குள்ளேயும் திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணா நேரத்த செலவு பண்ண முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயத்த செய்யுங்க. அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்களோட ஆ மகிழ்ச்சியும், உற்சாகமும் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. புரிதல் ஏற்பட முயற்சி செய்றது நல்லது. சில பிரச்சனைகள பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். பசங்களால வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. யார்கிட்டயும் பணம் சம்பந்தமா வாக்குவாதமோ, விவாதமோ வச்சுக்காதீங்க. அது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கமிட்மெண்ட் குடுத்துட்டு திண்டாடாதீங்க. கையில பணம் இருந்ததுன்னா கூப்பிட்டு குடுத்துருங்க. இல்லாத பணத்த குடுக்குறேன்னு சொல்லிட்டு சிக்கிட்டு தவிக்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்கள நீங்களே திடமாவும், வலிமையாவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருங்க. ஓவரா பதட்டங்கள், குழப்பங்கள் இருக்கிறனால, கொஞ்சம் பிரச்சனைகள், முதுகு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிதானம், பொறுமை அவசியம். இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட நாள தெளிவாவும், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்றதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. நல்ல ஒரு கொஞ்சம் கலவையான ஒரு நாளா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சூழ்நிலைகள நா நல்ல ஒரு விதமா சமாளிக்கிறது நல்லது. இன்னைக்கு வேலையில சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆ பசங்களால குடும்பத்தில ஏற்பட்ட பிரச்சனைகள், மன கஷ்டங்கள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகளோ, இல்லன்னா பொங்கல் போனஸ் மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வியாபாரத்தில புதிய மாற்றங்கள், லாபம் பெறதுக்கு வாய்ப்பா இருக்கும். புதிய அ அ பார்ட்னர்கள சேர்க்கிறதோ, புதிய வேலையாட்களோ சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வளர்ச்சிக்குரிய ஒரு நாளா இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயத்தையும் கவனமா யோசிச்சு செய்றது நல்லது. இப்போ நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா, உங்க மனசுல கொஞ்சம் அவநம்பிக்கை உணர்வு ஏற்படுற மாதிரி இருக்கு. அத சமாளிக்க வேண்டியது அவசியம். சில கடினமான சூழ்நிலைகள் இருக்கு. அத சமாளிக்க உங்களுக்கு நாள் கொஞ்சம் சுமையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போங்க. அடுத்தவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட ஈகோலாம் ஒதுக்கி வச்சுட்டு, எந்த ஒரு உதவியா இருந்தாலும் அடுத்தவங்கள கேட்டு நடந்துக்கிறது நல்லது. செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் ரொம்பவே தேவை. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சவால்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே சாதகமா அமையணும்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒ ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா செய்றது நல்லது. சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏனோ தானோலாம் எதுவும் இருக்காதீங்க. நாள கொஞ்சம் சீரியஸா ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். உங்களோட கவனக்குறைவுல தொழில்ல நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியம். ஏன்னா, சகஜமா நடந்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா, நீங்க பேசுற வார்த்தைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆம் ஆரோக்கியமான உறவு முறை தேவைப்படுது. அவங்களோட கருத்துக்கும், அவங்க சொல்ற வர விஷயத்துக்கும் கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. கொஞ்சம் புரிதல் அதிகப்படுத்துங்க. சில பிரச்சனைகள பேசுங்க. ஏன்னா, உங்களோட சில சந்தேகங்கள், தேவையில்லாத குழப்பங்கள்லாம் தீர்த்துக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கத்தான் செய்யுது. கவலை இல்ல. ஆனா, பணத்த சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். செலவுகள கொஞ்சம் கவனமா பார்த்து கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு நாள சிறப்பா கொண்டு போணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண் எரிச்சல், இல்லன்னா முதுகுவலி, கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்றது நல்லது. கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. நாள ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் இருக்காது. எதுலயும் அவசரம் காட்டாம இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களோட நாள பிரச்சனை இல்லாம கொண்டு போணும். ஒரு பாசிட்டிவா கொண்டு போணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு கேளுங்க. இன்னைக்கு உங்கள சுத்தி போட்டி, பொறாமைகள், தடை, தாமதங்கள் தானாவே வந்து சேரும். பசங்களால வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. உங்கள சுத்தி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்ல, கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கங்க. எமோஷனல் ஆகாதீங்க. சென்சிட்டிவா ஆகி தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. உங்களோட முயற்சிகள், செய்யக்கூடிய செயல்கள்ல சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, உங்களோட இலக்குகள அடையலாம். உங்களோட தொழில்ல கொஞ்சம் கவனம், நஷ்டம் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது.
ஆ இன்னைக்கு கீழ வேலை செய்றவங்களையும், பார்ட்னர்களையும், வேலை செய்றவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. கஸ்டமர்கள் கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். ஆ குடும்பத்தில கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கு. அதுக்கு உறவினர்கள் வருகை காரணமா இருக்கும். அவங்களால செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது கடன் வாங்குற சூழ்நிலைய தவிர்க்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் பார்த்து நடந்துக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகள்ல நிதானம், பொறுமை தேவை. உங்ககிட்ட இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு, பய உணர்வு நாள மோசமா கொண்டு போற மாதிரி இருக்கு. மந்த நிலையில இருக்கீங்க. உங்கள நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் பதட்டமா தான் இருக்கு. நேரத்துக்கு எந்த ஒரு நெனச்ச வேலைகள முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். திட்டமிட்டு தவறுகள் இல்லாம கவனமா செஞ்சீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சியும், கடின உழைப்பும் தேவைப்படுற நாள். எந்த ஒரு விஷயத்தையும் பாதியிலேயே விட்டு குடுத்துட்டு போயிடாதீங்க. அது பிரச்சனைய பெருசாக்குற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள சமாளிச்சு, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடந்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ப்ரொஃபஷனலா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணீங்கன்னா பாதிப்பு இல்லாம இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிறது ஒண்ணு, நீங்க சொல்றத தவறா புரிஞ்சுக்கிறது ஒண்ணுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. புரிதல் ரொம்பவே மோசமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஒருவரோட கருத்த இன்னொருவர் கண்டிப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி சில எடுத்து சொல்ல வேண்டியதும், பொறுமையும், நிதானமும் ரொம்பவே அவசியம். அது வார்த்தைகள்ல கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி சொல்ற விஷயத்த பக்குவமா எடுத்து சொன்னீங்கன்னா, பாதிப்புகள் இல்லாம நாள கொண்டு போகலாம். இனிமையான நாளா இல்லனாலும் அமைதியா கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். கூட பிறந்தவங்களோட ஆரோக்கியத்துக்காகவும், பெற்றோரோட ஆரோக்கியத்துக்காகவும் இன்னைக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கு. அ அவசர தேவைக்கு கடன் வாங்கி திண்டாடாம பார்த்துக்கிறது நல்லது. செலவுகள கண்காணிச்சு கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டம் காரணமா தோல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலா, பொறுமையா, நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. பதட்டம் இல்லாம நாள பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு நாள உங்களுக்கு வரவும் சரி, உற்சாகமும் சரி கூடணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன ஜாலியா கேளுங்க. நாள எப்படி கொண்டு போலான்னு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வேலையில, தொழில்ல நல்ல ஒரு ஆர்வத்தோடையும், சந்தோஷத்தோடையும் ஈடுபடக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுற விதமா சில விஷயங்கள், நிகழ்ச்சிகள் நடைபெறும். அது சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. பசங்க நல்ல ஒரு உற்சாகமாவும், ஆரோக்கியமாவும் இருக்கிறது நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். பொங்கல் விசேஷங்களுக்கான ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். தெய்வ வழிபாடு காரியங்கள்ல மனசுக்கு ஈடுபாடு உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து தேவையான நேரத்துக்கு உதவி கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு நல்லாவே ஜாலியாக அமைதியாக நாளை கொண்டு போகலாம். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட மனசுக்கு கொண்டு போகாமல் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆ வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கிற மாரி தான் இருக்கு. அ உங்களுக்கு ஓய்வு நேரம் இருந்தாலும், ஓய்வு நேரம் த்துக்கு விருப்பம் இல்லாம, சுறுசுறுப்பா நல்லாவே உங்களோட வேலைகள திட்டமிட்டு கரெக்ட்டா செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும், லாபமும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அ உங்களோட வேலைகள சிறப்பான முன்னேற்றமும், வளர்ச்சியும் தெரியும். இன்னைக்கு ஒரு சிலருக்கு அ கொஞ்சம் பண வரவு ஆஃபீஸ்ல இருந்தோ, வேலையில இருந்தோ அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஊக்கத்தொகை வகையில. அது ஒரு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கணவன், மனைவி, காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நல்லாவே ஜாலியா, மகிழ்ச்சியா உங்களோட அன்பான, பாசமான உணர்வுகள பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமா நாள கொண்டு போவீங்க. உறவுல நல்ல ஒரு நல்லிணக்கம், புரிதல், மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் சில விஷயங்கள முக்கியமா பேசி தீர்க்கறதுக்கும், நல்ல ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள உங்களுக்கு சிறப்பாவும், உங்களுக்கு ஏத்தா மாதிரியும் கொண்டு போகலாம். இனிமையான தருணங்கள அனுபவிக்க தவறாம பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. குடும்ப தேவைக்காக செலவுக்கு செய்ற மாதிரி இருக்கும்.
அது உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே போதியதா இருக்கு. வர அடிஷனல் பணத்த அப்படியே சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்ககிட்ட நெறையவே இருக்கிறனால, மகிழ்ச்சியாவும் பணம் விஷயமா எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுத்து சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நீங்க சேமிக்கிற சேமிப்பு நல்ல ஒரு லாபகரமானதா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா வச்சுக்க உதவியா இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஜாலியா நாள கொண்டாடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களோட நாள்ல வளர்ச்சியும், நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறது நல்லது. உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு நல்ல துணிவும், தைரியமும் நெறையவே இருக்கு. எல்லா விஷயத்தையும் துணிவோட செஞ்சு முடிப்பீங்க. அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள், அதாவது ரேஷன்ல இருந்து ரூ. 3000 வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு பணம் அரசு வழியில வரதுக்கு, வேலை செய்றவங்களுக்கு அ அ போனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அ தொழில் சம்பந்தமா நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பணப்புழக்கம் அதிகமாகுற மாதிரி இருக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. இன்னைக்கு உங்களோட இலக்குகள ஈஸியா அடையறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும். எதிர்காலம் குறித்து நீங்க இன்னைக்கு யோசிச்சு செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல சாதகமான பலனை தரக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கை, உறுதி, தைரியம் இருக்கும். நாள் முழுக்க உற்சாகமா இருப்பீங்க. உங்களோட செயல்பாடு உங்களுக்கு தெளிவாவும், நல்ல ஒரு திறம்படவும் இருக்கிற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் மகர ராசிக்கு கிடையாது. நாள சிறப்பா திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன்கள் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள நல்ல ஒரு திறமைய வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட திறமைக்கு கஸ்டமர்கள் கிட்ட இருந்து பாராட்டும், உங்களோட புத்திசாலித்தனமும், புதிய யுக்திகளும் தொழில்ல வளர்ச்சிக்கு நல்ல ஒரு லாபம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள சிறப்பா கொண்டு போவீங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் கவலை இல்ல. வேலை, தொழில் எல்லாத்துலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆ நல்ல ஒரு ஆ பணப்புழக்கம் சிறப்பா இருக்கிறனால, உங்களோட தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சிறிய அளவுல கடன் வாங்குனாலும், அது அ இ உடனே திருப்பி தர்றதுக்கான வரவும் நெறையவே இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத விதமா வர தனவரவு சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள அதிகப்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி துணைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புரிதல பராமரிக்கக்கூடிய ஒரு நாள். உறவுல நல்லிணக்கம் நல்லாவே இருக்கு. மகிழ்ச்சியும் உற்சாகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஜாலியா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தோட இனிமையான தருணங்கள அனுபவிப்பீங்க. நீங்க இன்னைக்கு குடும்பத்தோட பர்ச்சேஸ் போறதுக்கும், நல்ல ஒரு பணவரவு இருக்கனால மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொடக்கூடிய காதலன், காதலி கூடயும் நல்ல ஒரு புரிதலும், நல்ல ஒரு அந்யோன்யமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. திட்டமிட்டீங்கன்னா, இந்த நாள குடும்பத்தோட நல்ல ஒரு மனசுக்கு விதமா நாள கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றல் நிறைஞ்சு இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. ஆரோக்கியத்தில சிறப்பான பலன் உண்டு. உங்கள நீங்களே உடற்பயிற்சி செஞ்சு உற்சாகமா வச்சுக்கிட்டு, நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போறது, நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாவும், இனிமையாவும் போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்ய உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள நீங்களே உற்சாகமா, மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட சோர்வும், மந்த நிலையும் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஈஸியா முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாகுற மாதிரி இருக்கு. வண்டி, வாகனம் வச்சிருக்கிறவங்க, உங்களோட வண்டி அதுக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். உறவினர்கள் கொஞ்சம் உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மூலியமா பொருளாதார பிரச்சனைகள சமாளிக்கலாம். ஏன்னா தேவைக்கேற்ப வரவு கம்மி, சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு கடுமையா தான் இருக்கு. அத சமாளிக்க பொறுமையும், நிதானமும் ரொம்பவே தேவை. முடிஞ்ச அளவுக்கு பணமோ, இல்லன்னா ஏதாவது உறவுகளுக்குள்ள பாதிப்போ ஏற்படாம, எந்தவித இழப்பும் ஏற்படாத வகையில திட்டமிட்டு நாள கொண்டு போறது நல்லது. எல்லா விஷயம் செய்யும்போதும் கொஞ்சம் உறுதியும், தன்னம்பிக்கையோட நாள செய்யுங்க. ஏன்னா, நீங்க பதட்டத்தோட செய்ற செயல்கள், காரியங்கள் பிரச்சனையா போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட நாள திட்டமிட்டு, ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டபடி செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகம் இருக்காது.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமாக இல்லை. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறதுக்கு கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவை. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லாதனால எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுக்க நேரம் இருக்காது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் டென்ஷன் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை காலையிலே ஆள் இருக்க மாட்டாங்கன்னு பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது. கடைசி நேரத்தில் திண்டாடாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க உங்கள் துணைக்கிட்ட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸ் ஆக்காதீங்க. பசங்களால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்களை பெருசாக்காதீங்க. பசங்களை நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதை துணைக்கிட்டையும் துணை வழியில் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் பதட்டப்படாமல் வச்சுக்கிறது நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறதும் சில விஷயங்களை அனுசரித்து போகிறதும் நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. பொறுப்புகள் காரணமாக உங்கள் பதட்டங்கள் காரணமாக தனக்கூட பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் இருக்குது. ஆனால் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பசங்களால் கொஞ்சம் வீண் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்கும். செலவுலையும் பார்த்து செய்யுங்க. இழப்பும் ஒன்று தான், விரயமும் ஒன்று தான். ஆக மொத்தம் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தியானம் செய்கிறது நல்லது. யோகா மேற்கொள்கிறது நல்லது. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் நாளில் பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி. ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டு கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நாளில் நீங்கள் எதிர்பாராத நெகட்டிவான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய வேலை ப்ரெஷர் சுமைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் தாமதங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தொழில் சம்பந்தமாக புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம். சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் நிறையவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகள் நிதானமும் பொறுமையும் தேவை. வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நாளை ரொம்பவே எதிர்பார்க்காதீங்க. போகிற போக்கில் கொண்டு போங்க. நம்பிக்கையோட செயல்பட வேண்டிய ஒரு நாள். உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியது அவசியம். உங்கள் நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை நீங்களே எமோஷ்னலாகவும் சென்சிட்டிவாகவும் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கோவப்படாமல் உணர்ச்சி வசப்படாமல் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. உங்களுக்கு சில பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் மனசுக்குள்ளே இனம் புரியாத வேதனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்குது. கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களோட தொழிலில் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட வேலைகளை நீங்களே தன்னிச்சையாக செய்கிற மாதிரி இருக்கும். யாரோட ஆதரவும் இல்லை. வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொழிலில் பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பேசுங்க. அது வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கஸ்டமர்கள்கிட்டையும் நிதானமாக பார்த்து பேச வேண்டிய அவசியமாக இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தை அதிகமாக்கி உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது. அவங்க மூலிமா உங்களுக்கு ஆறுதலும் மனசுக்கு ஆதரவும் இருக்கும். அதை வச்சு நாளை உங்களுக்கு பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. முடிஞ்சால் அவங்க கூட வெளியில் போய் அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பானதாக இல்லை. கையில் கொஞ்சம் தான் பணம் இருக்குது. ஆனால் வரவும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் எதிர்பாராத விதமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அவசர தேவைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சேமிக்க இயலாது. இருக்கிற பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஆரோக்கியமும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது. மனசை பதட்டம் இல்லாமல் ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. கண்டிப்பாக இன்றைக்கி மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வருது நல்லது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி மீன ராசியாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்ய விருப்பப்படுறோம். உங்களோட கருத்தை நீங்கள் பதிவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதுக்கேத்த மாதிரி எங்களோட விஷயங்கள நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். வியூஸ் நெறைய வரணும்னா, உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. பார்க்குறவங்க ஜஸ்ட் லைக் தட் சேனல பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்காதீங்க. உங்களோட நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லையா, ஷேர் பண்ண முடியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. லைக் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுவே அடுத்தவங்களுக்கு ஷேர் ஆகறதுக்கு உதவியா இருக்கும். அது மூலியமா இந்த வீடியோஸ் கொஞ்சம் அதிகமா போக போக புதிய விஷயங்களையும், புதிய செயல்களையும் செய்யறதுக்கு யோசிக்கலாம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா, எங்களுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. ம் மேல் மேலும் சில கோயில்கள் பத்தி வீடியோக்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஷார்ட்ஸில வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கு. இன்னும் வந்து சில குருவாயூர் கோயில், கேரளா கோயில்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. நன்றி.